வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான யம்மியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட் வச்சு மட்டும் பண்ணக்கூடியது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் இதை இந்த சட்னி ரெசிபி அம்மியில் அரைச்சி நான் செய்ய போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். டேஸ்ட்டும் ஒன்றும் வேரி ஆகாது, எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அம்மியில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அம்மி இருக்கிறவங்க இதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் பூண்டு எடுத்துருக்கிறேன். 1 கப் முழு பூண்டு, தோல் உரிக்காமல் அப்படியே தோலோடு சேர்த்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இது திக்காலால் ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அது 1 டீஸ்பூன் அண்டு நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ரெண்டும் நான் கலந்து யூஸ் பண்ணுறதுனால காரம் ஓவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 எடுத்துருக்கிறேன். இந்த திக்காலால் இல்லை அப்படின்னா இந்த நார்மல் ரெட் சில்லி பவுடரை நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இங்கே நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி அளவு எடுத்துருக்கிறேன். அண்டு கல் உப்பு. ஒன்லி இந்த 4 இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தண்ணி கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபி நான் இங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா, நான் ஆன் த வே கரூர் போகிற வழியில் கரூரில் ஒரு ஹோட்டலில் இட்லிக்கு நைட் டைமில் இந்த ஒரு சட்னி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இங்கே நான் 1 கப்பு பூண்டு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் அம்மியில் போட்டு அரைக்கிறேன். ஸோ நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே முதல்ல பூண்டை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இங்கே அந்த பீல் வேண்டான்னு நினைக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டு அதில் காமிச்ச மாதிரி அந்த ஒரு தடவை அரைச்சிட்டு அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தோலோடு சேர்த்து தான் நான் இந்த சட்னி செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டு இந்த தோல் இந்த சட்னியோட எப்படி மிக்ஸ் ஆகி பார்க்கவே ரொம்ப யம்மியாக டெம்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே இந்த பூண்டை நான் நல்லாவே அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ கார்லிக் நம்ம 1 கப் எடுத்துருக்குறோம், ரெட் சில்லி எடுத்துருக்குறோம், காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது நல்லெண்ணெய் போடுறதுனால அதோட காரம் ரொம்பவே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணும்போது அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூடான இட்லி அண்டு நல்ல ஒரு தோசை, அந்த தோசை லிக்விடாக நம்ம ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணவும் வச்சுக்கலாம். அண்டு தொட்டு சாப்பிட்டதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே நான் பூண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரைச்சதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லி பவுடர் 2 வெரைட்டியையும் நான் ஒரே இதில் போட்டுடுறேன். போட்டு அந்த பூண்டில் இருக்கிற தண்ணி வச்சே தான் நான் அரைக்கிறேன். 1 ட்ராப் கூட நான் இதில் தண்ணி ஆட் பண்ணலை. நல்லா எடுத்து போட்டு அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதில் ரெடி ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது அந்த தோல் அண்டு அந்த திப்பியாக சாப்பிடும்போது அந்த கார்லிக்கோட அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சிலையும் இதே மாதிரி தான் வரும். ஸோ மிக்சியில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இதே அளவு தான், இதே மெஷர்மெண்ட்டு தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு போடும்போது கரெக்டாக ஒரு குட்டி பால் சைஸ்க்கு தான் எனக்கு அந்த சட்னி கிடச்சிது. ஸோ இந்த அளவு தான் சட்னி கிடச்சிது. மிக்சியில் நீங்கள் போட்டாலும் இந்த அளவு தான் கிடைக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த நல்லெண்ணெய் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நல்லெண்ணெயில் நான் அதை அப்படியே போட்டுட்டு நல்ல கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண இந்த நல்லெண்ணெய் அந்த சட்னி நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய் கம்மியாயிரும். ஸோ அந்த அளவுக்கு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோடனே நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லைனா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் கம்மியாயிரும். சாப்பிட ரொம்பவே யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் கார்லிக் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக தெரியும். அவ்வளோதான். இவ்வளோதாங்க ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. கடுகு தாளிக்கிறது எந்த ஒரு நீடும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 4 இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்பவே சூப்பராக யம்மியான ஒரு கார்லிக் சட்னி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கார்லிக் சட்னி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஸோ மச்.